அடுத்தது தமிழகம்தான். மோடி தமிழக பயணம், ஸ்டாலினுக்கு பரந்த ரிப்போர்ட், இனிதான் ஆரம்பம். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் தான் தற்போது நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மத்திய பாஜக அரசு இந்த 2 மாநிலங்களிலும் இந்த முறையை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்போடு களமிறங்கி வேலை செய்து வருகின்றனர். மத்திய அமைச்சர்கள், பாஜக செயல் தலைவர்கள் என அதிகமானோர்கள் தமிழகம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வரும் 23ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். இதற்கிடையில்தான் நேற்றைய தினம் மேற்கு வங்கத்தில் மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், உண்மையான மாற்றத்தை விரும்பியே மக்கள் இங்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். இதை வைத்து பார்க்கும் பொழுது மேற்கு வங்கத்தில் நடக்கும் மகா காட்டாட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் என தெளிவாக புரிகிறது. இங்கு ஊடுருவல்காரர்கள், மாஃபியா கும்பலைச் சேர்ந்தோர் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதில்லை. ஆட்சியில் திரிணாமுல் இருக்கும் வரை வேலைவாய்ப்பு என்பது அர்த்தமற்றதாகவே இருக்கும். இப்படி மேற்கு வங்க மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை வரும் தேர்தலின் போது மக்கள் தண்டிக்க வேண்டும். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த மாநில அரசுகளுக்கு எல்லாம் தேர்தலின் போது மக்கள் நல்ல பாடம் புகட்டியுள்ளனர். அதுபோல மேற்கு வங்க மக்களும் முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு வரும் தேர்தலில் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என தெரிவித்தார். இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. சமீபத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு விஷயத்தில் மம்தா தலையீடு, அரசு ஊழியர்கள் நியமனத்தில் பெரும் மோசடி, பாலியல் குற்றங்கள் என மக்கள் அதிருப்தியில் இருப்பதால் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்றே கூறப்படுகிறது. மறுபுறம் தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி என கூறும் நிலையில் மோடியின் தமிழகம் பயணத்தின் பிறகு இதில் மாற்றம் உண்டாகும். மோடி பேசுகையில் வாரிசு அரசியல் என்ற முழக்கத்தை கடந்து வடமாநில இளைஞர்கள் தாக்கிய விஷயத்தை கையில் எடுத்து மக்களிடம் போதை பழக்கத்தின் நடமாட்டத்தை அழுத்தமாக தெரிவிப்பார் என்று கூறப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் தற்பொழுது தேர்தல் வாக்குறுதி தொடர்பான அறிக்கையை மேற்கொண்டு வரும் நிலையில் சில ஊடக நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்புகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதாக ஸ்டாலினுக்கு நேரடியாக சொல்வதாகவும், இதற்கெல்லாம் காரணம் தற்பொழுது மக்களிடம் பாஜக மீதான அதிருப்தி எதுவும் இல்லை என்றும் மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர்ந்துள்ளனர். மத்திய பாஜகவினர் தமிழக பயணத்தால் பெரும் மாற்றம் உண்டாக உள்ளது என தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மோடி அவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தின் போது என்டிஏ கூட்டணி வலுப்பெறும் என்றும் பல முக்கிய கட்சிகள் மேடை ஏறுவார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் அதிமுக பாஜக தொண்டர்களிடம் அதிகரித்துள்ளது. தற்போது அதிமுக தரப்பில் அறிவித்த வாக்குறுதிகள் மக்களிடம் கவனம் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.